கேக்குது ப்ரோ. Okay, wonderful. So, uh, yeah, like Swarnaraj எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ ஐ டென்ட் டெஸ்ட் இட். ஈ கிரியேட்டட் ஸ்கிரிப்ட். நான் சொன்னதை ஒரு லைக் இன்ஸ்டலேஷனில் லைக் ஆஸ்க் மீ டு டூ அன் ஆட்டோ மேட் ரைட். ஸோ ஈ டிட் இட். லெட்ஸ் ட்ரை. இது நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். லைக் வெதர் வி ஆர் கெட்டிங் இன்ஸ்டால் ஆகுதான்னு பார்ப்போம். இஃப் இட் இஸ் இன்ஸ்டால் ரைட் வில் யூஸ் திஸ் ஸ்கிரிப்ட் ஆன் எவ்ரி கிளாஸஸ். ஸோ I'll log into my AWS account. I don't want any. Okay. ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றேன் நான். I'll take Amazon. I'll take T2 medium. I'll still use testing in the key AS பண்றேன். Then I'll allow all things. Yeah, 4, right? I'll edit. இன்ஸ்டன்ஸ் ரன் கிரியேட் ஆயிடுச்சு. நான் செக்யூரிட்டி குரூப் மட்டும் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ edit inbound rules. I'll have all traffic enable பண்ணிக்கிறேன் for now. Okay. Yeah. These are security groups. So edit session testing ppm also rename கூட பண்ணிக்கிறேன். So I'm just copying that script. One dot vi that one dot research. Okay. Okay. Oh, Java. Okay. So I think script is working. இந்த ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. So just go through அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. Just go through and see. Okay, Jenkins package and service started. Okay. System CTL status Jenkins. Yeah. நம்ம சர்வீஸ் ஆக்டிவா இருக்கு. So we grab our public IP. Okay. So இது HTTPS எடுத்துக்குது. Make sure பிகாஸ் நம்ம கிட்ட SSL நம்ம யூஸ் பண்ணல, அதனால we are getting that. We get the password. Okay.
ஓகே. யா. நம்ம அதுக்கு லாஸ்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஆன் ஃப்ரைடே ரைட், நாட் ஃப்ரைடே, ஆன் டியூஸ்டே, எஸ்டர்டே மார்னிங் நம்ம பார்த்தோம். பேசிக் ஒரு ஜென்கின்ஸோட எப்படி நம்ம கான்ஃபிக் பண்றது எல்லாமே பார்த்தோம். லைக் சிமிலர் நம்ம டாம் கேட்ல பார்த்தோம். லைக் டிஃபால்ட்டோட போர்ட் 88. இப்போ நம்ம டாம் கேட்டை யூஸ் பண்ணோம், ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணோம்னா வி ஹவ் டு சேஞ்ச் த டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் நம்ம, ரைட்? இப்போ இன்னொரு போர்ட், இப்போ நான் டாம் கேட் இதே சர்வர்ல சப்போஸ் யூஸ் பண்றேன்னா போர்ட் கான்ஃபிளிக்ட் ஆகும்ல, லைக் போத் ஆர் டு 8080, ரைட்? இன் கேஸ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த ஜென்கின்ஸோட போர்ட், Bro, நான் your voice ஜென்கின்ஸோட low, போர்ட். low, bro. ஓகே, இருங்க, நான் வேற நெட்வொர்க் கனெக்ட் பண்றேன். ஒன் மினிட். யா, இப்போ பெட்டரா? யூ கேன் ஹியர் மீ கிளியர்லி, ரைட்? Yes, bro. Okay. ஆ, ஓகே. ஸோ நம்ம பார்த்தோம் லைக் இப்போ இதே டாம் கேட் நம்ம யூஸ் பண்ணணும்னா ரெண்டுத்துலயும் பார்த்தீங்கன்னா சேம் போர்ட் இருக்கிறதுனால போர்ட் கான்ஃபிளிக்ட் ஏற்படும். ஸோ இப்போ ஜென்கின்ஸ்ல நம்ம எப்படி போர்ட் மாத்தலாம்? லைக் டாம் கேட்ல நான் சொல்லியிருந்தேன், பட் ஐ டென்ட் ஷோ யூ ஹவு டு டூ சேஞ்ச் த போர்ட். பட் இன்னைக்கு நான் டாம் கேட்ல ஒரு பேசிக்கா ஒரு வார் ஃபைலை டெப்ளாய் பண்ண போறேன். அந்த டைம் ஐ ஷோ யூ வேர் தட் போர்ட் நம்பர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இன் ஜென்கின்ஸ்ல நம்ம போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா it is so easy. So go to your Jenkins server, sudo su hyphen system ctl edit Jenkins hyphen full. இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஜென்கின்ஸோட சர்வீஸ் ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆன சர்வீஸ் ஃபைல்ல நம்மளோட இஃப் யூ சி லைக் கோ லைன் பை லைன் பாத்தீங்கன்னா என்னென்ன லைன் எங்கெங்க, லைக் வாட் ஈச் திங்ஸ் ரெப்ரசன்ட் வில் சி. ஸோ தீஸ் ஆர் த இன்டர்னல் சர்வீசஸ். நம்மளுக்கு ரிக்வயர்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா சம்வேர் போர்ட்னு இருக்கும் பாருங்க. யா, சி environment equal to Jenkins underscore port இருக்குல்ல. So I wish I need to change the port, right? So I'm changing to 8090 போர்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்றேன். Okay, it was there before, it was there colon இருந்ததா? Yeah. So I'm changing to 8090 போர்ட்டுக்கு சேஞ்ச் பண்றேன். Then save that. I'm saving this file. சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எப்பவுமே நம்ம பண்ணுவோம், ஒரு சர்வீஸ் ஃபைலோ ஒரு கான்ஃபிக் ஃபைலோ நம்ம எது பண்ணாலும் we have to restart that particular service, right? I'm restarting the service. Restart or reload, anything works. So it service restarted உடனே we'll check the status. Restart பண்ணிட்டோம். Then we'll check the status. நம்மளோட பாத்தீங்கன்னா it's up and running. We'll see, we'll try to access in 8080 பாத்தீங்கன்னா it's not working. So we'll change it to see நம்மளோட டிஃப்ரெண்ட் போர்ட்டல் now we are accessing it. ஸோ நம்ம கான்ஃபிக் பண்ணோம் admin password also like admin.
நம்ம இப்போ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் கேன் ஏபிள் டு லாகின். ஸோ இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்றத சேஞ்ச் பண்ணோம். ஃபார் தட் யூ ஹேவ் டு யூஸ் systemctl edit jenkins -full. இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கெட் த ஜென்கின்ஸோட சர்வீஸ் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் யூ ஓப்பன் ஆனோடனே யூ ஹேவ் டு சேஞ்ச் த லைக் ஜென்கின்ஸ் போர்ட்னு ஜென்கின்ஸ் அண்டர்ஸ்கோர் போர்ட்ல யூ ஹேவ் டு கிவ் யுவர் டிசைடு போர்ட். எந்த போர்ட் உங்களுக்கு ரிக்வயர்டோ, எந்த போர்ட் உங்களுக்கு வேண்டுமோ அந்த போர்ட்டில் அந்த போர்ட் நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது பார்த்தோம். தென் டைரக்டா வில் ஜம்ப் இன் டு ஜாப்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி லைக் எல்லாரும் லைக் வாட் ஆர் த என்னென்ன திங் எல்லாமே நம்ம பார்த்தோம். லைக் எப்படி ஒரு ஜாப்ஸ்னா என்ன, எந்த எத்தனை கேட்டகரிஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. ஸோ அது ஒன் பை ஒன்னா நம்ம லைக் வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்துடலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் நியூ ஐட்டம். இங்க நியூ ஐட்டம் பார்த்தீங்கன்னா லைக் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குல்ல. இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் நம்ம யூஸ் பண்றது. ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு பில்ட் பண்றதோ இல்ல ஒரு திங்ஸ் ரிக்வயர்டோ ஒரு ஸ்டேஜஸ் இல்லாம நார்மலா எதுனா ஒரே ஒரு லைக் ஒரு பில்டு டைரக்டா நம்ம ஜார் ஃபைல மட்டும் எடுத்து பில்ட் பண்றதோ இல்ல சிம்பிள் லைக் நம்ம ஃப்ரீ ஸ்டைல்லயே ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். எப்படி அந்த ஏன் ஃப்ரீ ஸ்டைல் நம்ம சொல்றோம், ஒரு ஃப்ரீ ஸ்டைல் பாத்தீங்கன்னா லைக் இதுலயே சொல்லுவோம்ல எந்த எனி திங் எனி நம்ம என்ன வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இட் டோன்ட் ஹேவ் ஏ ஸ்டெப். இதே பைப்லைன் பாத்தீங்கன்னா பைப்லைன் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா லைக் இட் வில் ஹேவ் ஏ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு இருக்கும். என்னென்ன இந்த ஸ்டேஜ்ல என்ன ரன் ஆகணும், அடுத்த ஸ்டேஜ்ல என்ன ரன் ஆகணும். ஆல்சோ வி குட் சி லைக் எங்க எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் வி காட் ஃபெயிலியர், எதனால ஃபெயிலியர். we can see detailed logs. என்னென்ன இடத்துல ஃபெயிலியர் ஆச்சு. லைக் இன் கேஸ் பர்டிகுலரா ஒரு நம்ம கோட் ஸ்கேன் பண்ணும்போது கோட்ஸ் லைக் சோனார் குயிப்போட நம்ம சர்வீசஸோ இல்ல நம்ம ஜென்கின் சர்வரோ கனெக்ட் ஆகல, தட் டைம் இட் காட் ஃபெயில்டுனா எதனால ஃபெயில் ஆச்சு. யூ வில் கெட் ஏ டீடைல்டு லாக். நம்ம இங்க லைக் பைப்லைன் ஜாப்ஸ் போகும்போது ஒரு ஒரு சினாரியோ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். வாட் இஸ் திஸ் மல்டி கான்ஃபிகரேஷன் ப்ராஜெக்ட்னா பர்டிகுலரா நீங்க ஒரு ஜாவாவோட ரெண்டு மூணு வருஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜாவா 1.8 to like 1.6 1.5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன் கேஸ் யூ வாண்டட் டு டெஸ்ட் யுவர் அப்ளிகேஷன் particularly in all type of java based things na with a config file, ஒரு config file la we can define that and define பண்ணிட்டு we can use our code. So ஒரு environment க்கு ஒரு like config file, like first environment you take it as 1.6 la இந்த ப்ராஜெக்ட் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நீ ரன் பண்ணு. நெக்ஸ்ட் 1.7ல இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நீ ரன் பண்ணு. லைக் 1.8 ஜாவாவோட வெர்ஷன்ல இந்த லைக் இந்த கோட ரன் பண்ணு. ஸோ வி ஆர் ஸ்பெசிஃபையிங் அ டிஃப்ரெண்ட் டூல்ஸ். டிஃப்ரெண்ட் டூல்ஸ்னா வெர்ஷன்னாவே லைக் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வி கெட் இட் டு பாயிண்ட் ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் டூல்ஸ்ல டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ல இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க ரன் பண்ணுங்க சொல்லி நம்ம சொல்றோம். லைக் வாட் இஸ் திஸ் ஃபோல்டர். அடுத்த டைப் ஃபோல்டர் பாத்தீங்கன்னா குரூப் பண்ணுவோம். லைக் நம்ம குபர்நெட்டிஸ்ல ஒரு நேம் ஸ்பேஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம்ல. சிமிலர்லி இதுல பாத்தீங்கன்னா ஃபோல்டர்ல ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஜாப்ஸ் இருந்ததுன்னா இப்ப டெவுக்கு மட்டும் இந்த ஜாப்ஸ் நான் ரன் பண்ண போறேன், இல்ல ப்ராடுக்கு மட்டும் ரன் பண்ண போறேன்னா we can group it. We can group it in a single point, like single directoryல கிரியேட் பண்ணிட்டு dev jobs எல்லாம் like we can put it in like நம்ம எப்படி ஃபோல்டர் ஆர்கனைஸ் பண்றோமோ similarly we can put the jobs like that. ஜாப்ஸ் வந்து அதே போல with a particular name space or particular nameலயும் we can put all our jobs into that particular places. ஓகேவா? தென் மல்டி பிரான்ச் பைப்லைன். இது என்ன மல்டி பிரான்ச் பைப்லைன் பாத்தீங்கன்னா சப்போஸ் நம்ம GitHub அக்கௌண்ட்ல இஃப் யூ ஹேவ் 4 or 5 பிரான்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். we have 2 pages இருக்குல்ல, லைக் 2 பிரான்ச்சஸ் இருக்குல்ல. இப்ப எந்த பிரான்ச்ல நம்ம கோட் ரன் பண்றோமோ புஷ் பண்றோமோ
அந்த புஷ் பண்ண அடுத்த செகண்டே லைக் அந்தோட பர்டிகுலர் பைப்லைன் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகணும். ஸோ இது நம்ம லோயர் ரீஜன்ல நாங்க பண்ணுவோம். எப்படின்னா டெவ் இருக்கும், யூஐடி இருக்கும், தென் ப்ரீ லைக் இந்த 2 ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 ரீஜன நாங்க வந்து மல்டி பிரான்ச் பைப்லைன்ல லைக் வாட் எவர் தே புஷ் இட் இன் லோயர் எந்த பிரான்ச்ல அவங்க கோட் புஷ் பண்றாங்களோ, த பில் ஷுட் ட்ரிகர் ஆட்டோமேட்டிக்லி லைக் அண்டர் சேம் ஹெடர், ஒரே ஹெடர் ஒரே நேம்ல வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். லைக் எப்படி நம்ம கிட்டப்ல இது நம்மளோட ரெபாசிட்டரி, அந்த ரெபாசிட்டரி கீழே நம்ம கிட்ட 2 பிரான்ச்சஸ் இருக்கும். அதே போல ஜென்கின்ஸ் பாத்தீங்கன்னா, ஜென்கின்ஸ்குள்ள ஜென்கின்ஸ் மெயின்ல லைக் ஜென்கின்ஸ் டாப் இருக்கும், அது கீழே நம்மளோட அடிஷ்னல் ஜாப்ஸ் ரன் ஆகும், 1 2. அதே போல அடிஷ்னல் பிரான்ச்சஸோட பைப் லைனும் ரன் ஆகும். ஸோ அதுதான் மல்டி பிரான்ச் பைப் லைன். தென் ஆர்கனைசேஷன் ஃபோல்டர்னா லைக் கிரியேட் அ செட் ஆஃப் மல்டி பிரான்ச் ப்ராடக்ட் ஃபார் ஸ்கேனிங் த ரெபாசிட்டரிஸ் ஸ்கேன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் வி நெவர் யூஸ் திஸ் ஆர்கனைசேஷன் ஃபோல்டர். வில் யூஸ் திஸ் ஒன்லி ஃப்ரீ ஸ்டைல் பைப்லைன், மல்டி கான்ஃபிக் அண்ட் ஃபோல்டர் அண்ட் மல்டி பிரான்ச். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் தான் நாங்க ரிப்பீட்டடாவே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ ஸ்டைல் பார்ப்போம்னா லைக் வில் டூ ஒன் சாம்பிள். சாம்பிள் சாரி சாம்பிள் ஃப்ரீ ஸ்டைல ஒரு நான் ப்ராஜெக்ட் லைக் கிரியேட் பண்றேன். ஓகே. இதே போல லைக் வாட் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் டிஸ்கிரிப்ஷன். எதனா இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஓவர் குட் போறீங்களா, லைக் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு வே. நான் எப்ப சொல்ல லைக் நம்ம கமிட் பண்ணும்போது கூட ஒரு ரீசனபிள் டிஸ்கிரிப்ஷனோட இல்ல ஒரு மெசேஜோட கொடுத்தோம்னா த பீப்புள் ஹூ ஆர் இன் யுவர் டீம் தே கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்ரை டு கிவ் அன் மீனிங்ஃபுல் நேம். ஸோ இட் வில் பி ஈஸி டு லைக் வென் யூர் இன் ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க இருந்தாலும் ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு டூ தட். ஓகேவா? நான் ஜஸ்ட் கொடுக்குறேன். திஸ் இஸ் ஏ சாம்பிள் ஃப்ரீ ஸ்டைல் டெமோ. ஐம் ஜஸ்ட் கிவிங் சம்திங். ஸோ இது கேக்குது டிஸ்கார்ட் ஓல்டு பில்ஸ். டிஸ்கார்ட் ஓல்டு பில்ஸ்னா இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் ரன் பண்ணிட்டு தென் வில் சி லைக் வாட் தீஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ரெப்ரசன்ட்ஸ். ஸோ நான் எதுவுமே கொடுக்கல. ஐம் டைரக்ட்லி கோயிங் டு பில் ஸ்டெப். ஐம் ஆஸ்கிங் டு ரன் ஷெல் கமாண்ட்ஸ் ரன் பண்ண சொல்றேன். ஸோ இங்க கேக்குது ஐம் ஜஸ்ட் எஸ்ஹெச் echo. This is sample freestyle ப்ராஜெக்ட்னு நான் ஜஸ்ட் இது மட்டும் கொடுக்குறேன். தென் ஐம் சேவிங் இட். சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் கிவிங் பில்ட் நவ். இப்போ பில்ட் நவ் கொடுத்தோன்னே இந்த ஜாப் வந்து ட்ரிகர் ஆகும். லைக் சேயிங் சம் வாட் வாஸ் எரர். ஸ்லோவா இருக்கு. Cannot execute binary file something. Okay, we'll see. I'll edit the it should come right. If you see right, we can see here also. இது ஸ்கிரிப்ட் ரன் பண்றதுக்காக டிஃபால்ட் டு எஸ்எஸ். Why it's not running it for a second.
I'm building other. Sorry. Minute. ஒரே செகண்ட். ஒரு மினிட் ஒரே செகண்ட் இருங்க. ஸோ பிஃபோர் தட் ஏன் நம்மளுக்கு ஸ்டேஜஸ் வியூ காட்டலன்ட்டு வில் சி. கான்ஃபிகர். அந்த எஸ்ஹெச் கொடுக்காம வெறும் எக்கோ மட்டும் கொடுத்து கொடுக்கலாம். அதுதான் லெட் மீ ட்ரை. இல்ல டிஃபால்ட்டா வி ஹவ் டு கிவ் எஸ்எஸ். ஏன்னா நம்ம எந்த ஷெல்லும் ஸ்பெசிஃபை பண்ணோம். இல்லைன்னா வி ஹவ் டு கிவ் பின் பேஷ் கொடுக்கணும். பின் பேஷ் மேல ஆஷ் கொடுத்துட்டு பின் பேஷ். பிரமோத், எஸ்ஹெச்க்கு அப்புறம் டபுள் கோட் வரும்னு நினைக்கிறேன். டபுள் கோட் எக்கோக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணு. ஓகே லெட்ஸ் see. திஸ் இஸ் த சாம்பிள் ப்ராஜெக்ட் மாதிரி சிங்கிள் கோட் கொடுங்க. இல்ல அதுக்கு நீங்க முன்னாடி print பண்ற single மெசேஜ் quote. வந்து சிங்கிள் கோட் வரணும்ன்றீங்க கரெக்டா? கரெக்ட். ஓகே லைக் ஃபர்ஸ்ட் வில் ட்ரை வித் டைரக்ட் எஸ்ஹெச்எஸ் கொடுக்காம வில் ட்ரை தட். ஸோ வில் ட்ரை தட். இல்லைன்னா வில் டூ தட். மேபி அதுதான் இஷ்யூ. ஓகே ஓகே நோ இஷ்யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பில்டு சக்ஸஸ் காட்டுது. ஸோ வாட் வாஸ் த இஷ்யூனா எஸ்ஹெச் நம்ம கொடுத்தோன்னா இட் ட்ரைங் டு சி ஸ்கிரிப்டா இருக்கான்னு நம்ம அதை ட்ரை பண்ணுது. ஸோ வில் ஃபிக்ஸ் தட் ஃபர்தராக நம்ம போகும்போது வில் ஃபிக்ஸ் ஒன் பை ஒன். ஓகேவா? சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெசேஜ் நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த கமாண்ட் இங்கே எக்ஸிக்யூட் ஆச்சு. Then we could see this is a sample project. Like this is a basic thing. So இதை யாரு வேணா பண்ணலாம். Like இதை வச்சு நம்ம எப்படி like what other things we can able to do from here. Let it go here. Okay. So I'll configure the same freestyle project. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஸ்கார்ட் வேர்ல்ட் பில்ஸ். இது ஏன் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா இப்போ நம்ம சப்போஸ் நம்ம பில்டு நிறைய ஃபெயிலியர் வருது, ஒரு ஒரு இஷ்யூவா நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகும்போது வி குட் சி நிறைய பில்ஸ் இருக்கும். லைக் நிறைய பில்ஸ் வந்து அன்வான்ட் திங் லைக் லாக்ஸ் ஃபார்மட் ஆகும். லைக் இன்கேஸ் நீங்க ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். லைக் ஆர்டிஃபேக்ட்ஸ் இருந்தால் நீங்க ஒரு ஃபைல்ஸை வந்து பில்ட் பண்றீங்க, இல்லை டாக்கர் இமேஜ் பில்ட் பண்றீங்க. லைக் எவ்ரி திங் வில் பி ஸ்டோர் இன் யுவர் ஒர்க் ஸ்பேஸ், ரைட்? ஸோ நீங்க மல்டிபிள் பில்ஸ் சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் லைக் 30 to 40 பில்ஸ் நடக்கும். லைக் இன் கேஸ் வேர் டு ஃபைண்ட் எரர் ஒன்று நம்ம செக் பண்ணுவோம்ல. லைக் ஈவன் ஃபார் த டெவலப்பர் ஒரு கோடு அவங்க ட்ரை பண்ணும்போது தே வில் ட்ரை டு இன்டெகிரேட் அண்ட் சி, ரைட்? இன்டெகிரேட் பண்ணும்போது எனி எரர் இருக்கு அதெல்லாம் பண்றதுக்காக. ஸோ we can do a log rotation in the sense maximum எத்தனை பில்டு வச்சுட்டு இருக்கணும், ஸோ எத்தனை நாள் நான் இந்த பில்ட்ஸை வச்சிருக்கணும். ஸோ ஜஸ்ட் we are specifying it 30. I'm just keeping 3 பில்ஸ் இருந்தா எனக்கு போதும், மற்றபடி எனக்கு தேவையில்லை சொல்லி I'm just giving itன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொடுத்துட்டு ஐம் சேவிங். சேவ் பண்ணிட்டு இப்ப பாருங்க I'll just build now.
So it takes like இப்ப 2 build இருக்குல்ல. So I'll give இன்னொரு 2 more bills நான் கொடுக்குறேன். Sixth bill கொடுத்திருக்கேன். Then I'll refresh my page. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜஸ்ட் கீப் த 3 பில்ஸ், மத்த பில்ஸ் எல்லாமே டிஸ்கார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இட் வில் டிஸ்கார்ட். இப்போ இன்னொரு வாட்டி நம்ம பார்த்தீங்கன்னா வி குட் நாட் சி யர் பில்ஸ், ரைட்? இஃப் வி கிவ் அனதர் இன்னொரு வாட்டி நம்ம பில் நான் கொடுத்தோம்னா, சி ஒன் மோர் பில்ட் ஹேப்பன். இஃப் யூ ரெஃப்ரெஷ் திஸ் பேஜ், நம்மளோட ஃபோர்த் பில்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கோ அவுட். ஸோ இது எதனால பண்றோம்னா, we are saving space in lower regionல. we don't want லாக்ஸ் வந்து so much லைக் அக்யூமுலேட் ஆகும், நிறைய நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த திங்ஸ் லாக்ஸ் இந்த சென்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்க ஆர்டிஃபெக்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்டை பில்ட் பண்றோம்னா, லைக் மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ட்ரை டு ரன் சேம் திங், ரைட்? அவங்க ஒரு ஒரு வாட்டி புஷ் பண்ணும்போது கோட் ட்ரிகர் ஆகுறது. ஸோ தோஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். அதனால வில் டு அவாய்ட் சச் திங்ஸ், we will keep the minimum number of bills in the live in lower region. Production போகும்போது we always care each and every build, we will care. ஏன்னா every build we need to answer something in case of any error, any things happen, right? Every things you would be the responsible. So அதனால always difference, like when you are doing in what you say lower like production region, make sure you never like discard the logs or bills. In production, like non-production, no one cares. So we can like company policy பொறுத்த வரைக்கும் இத்தனை பில்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம், லைக் மற்ற பில்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். we can do that. Okay, so இதை பார்த்தோம். Like next option, we'll see what is that. So இது பார்த்தா whether it asking a GitHub project, like we can directly give the GitHub URL. But நம்ம இப்போ கிட்ல இருந்து ஒரு கோடை ஃபெச் பண்றோம்னா, we never use this option. We use this source code management. So டிஃபால்ட்டாவே நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது கிட்டோட பிளகின் இன்ஸ்டால் ஆயிடும். இன் கேஸ் நீங்க பிட் பக்கெட்டோ இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா, you have to use plugin. அந்த பிளகினை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். லைக் இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் a Bitbucket, இப்போ நம்ம யூஆர்எல்ல நம்ம பிட் பக்கெட் தான் யூஸ் பண்ணணும்னா, ஜஸ்ட் கோ டு மேனேஜ் ஜென்கின்ஸ் பிளகின்ஸ் போங்க. ஸோ அவைலபிள் பிளகின்ஸ், சி பிட் பக்கெட்டோட லைக் திங்ஸ் இருக்குல்ல. ஸோ வாட் எவர் த பிளகின் தட் யூ ரிக்வயர்ட், இஃப் யூ சி இன்டகிரேட்ஸ் வித் பிட் பக்கெட், நீங்க இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா, from when we do that time, right? When we configuring a job, that time we can select use GitHub, use Bitbucket instead of GitHub னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? So here I'm going and refreshing here. refresh பண்றேன். See, we could see a different option, right? Different option something வருதுல்ல. So this is the one. இப்போ in case I want to use கிட்டோட லைக் ஐ ஹவ் டு யூஸ் கிட்டோட இதுல இருந்து நான் யூஸ் பண்ணேன்னா, வில் டேக் ஒன் ஃப்ரம் அவர் GitHub repo. I'll go with I'll take this. I fork from someone. I'll copy this code. So நான் சொல்றேன், இதே மாதிரி எனக்கு இந்த GitHubல இருந்து எடுத்துக்கோ. யூ கேன் இக்னோர் திஸ், நோ இஷ்யூஸ். credential இல்லை, ஏன்னா இது ஓப்பன் லைக் பப்ளிக் ரெபாசிட்டரி. ஸோ இட் இஸ் லைக் ஓப்பன் ஒன். டேக் இட். எந்த பிரான்ச்ல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இட் இஸ் ஆன் மாஸ்டர். ஸோ கிவ் தட் பிரான்ச் நேம் இயர். தென் இது லைக் பண்ணோம்ல, லைக் தென் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் சம்திங், ரைட், யூ கேன் யூஸ் இட் ஆர் வி ஸ்டில் யூஸ் திஸ், ரைட்? இப்போ கொடுத்தீங்கன்னா வி ஆர் checking out the code from GitHub. We are checking out from this code GitHub நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, so that it's throwing error. If you go console and output,
see the recommend git tool is not so நம்ம சர்வர்ல git இல்லாதனால we are getting this error. We'll try to install or git in our server. git default இருக்குமே. Why? git இல்ல. So I'm installing this git. Then I'm building it. See, if we see the console output, right? இதோட பில்டோட கன்சோல் அவுட்புட் பார்த்தோம்னா இந்த கோடை இட் செக்ட் அவுட். இந்த கோடை வந்து செக் அவுட் பண்ணிருக்கு. செக் அவுட் பண்ணிட்டு லைக் லாஸ்ட் கமிட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா லைக் இதுல YAML மெசேஜ் இருக்கும். லைக் இஃப் யூ சி கமிட் ஹிஸ்டரிஸ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கமிட் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லைக் அப்ளிகேஷன் YAMLன்னு ஒரு கமிட் இருக்கு. ஸோ அந்த கமிட் லாஸ்ட் கமிட் எடுத்திருக்காது. ஸோ எடுத்து லைக் we didn't do anything, right? We just ask us to run. This is a sample freestyle project, right? So அதனால இதுக்கு ரன் ஆயிருக்கு. ஓகேவா? லைக் எப்படி இப்படி இதுலயே நம்ம எப்படி இந்த கம்பைல் பண்றோம், எப்படி பேக்கேஜ் பண்றோம்ட்டு ஃப்ரீஸ்டைல் ஜாப்லயே நம்ம பார்ப்போம். எப்படி நம்ம மேவன் டூல் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மேவன் கூட நம்ம இங்க இன்ஸ்டால் பண்ணல, ரைட்? See, we don't have மேவன் கமெண்ட், ரைட்? மேவன் நம்ம இல்ல. ஸோ எப்படி நம்ம ஜென்கின்ஸ் வழியாவே மேவன் இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்றோம்ட்டு வில் see that. So I'm just configuring the same thing. So we gave git. Then what is this build trigger builds remotely na? From any script மூலமா கூட நம்ம we can like trigger நம்ம ட்ரிகர் பண்ணலாம். லைக் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ட்ரிகர் ஏ ஜாப் பர்டிகுலரா இப்போ நீங்க ஒரு ஆட்டோமேஷன் பண்றீங்க, லைக் ஏதோ ஒரு ஆட்டோமேஷன் பண்ணிட்டு ஃப்ரம் தட் ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இஃப் ஐ வாண்ட் டு ரன் ஏ ஜென்கின் ஜாப்ஸ் ட்ரிகர் பண்ணணும்னா வி கேன் யூஸ் திஸ் ஃபாலோயிங் நேம். பட் வி நெவர் யூஸ் திஸ். பட் இட் ஹஸ் ஒன் மோர் ஆப்ஷன். இன்கேஸ் நீங்க ஸ்கிரிப்ட் வழியா ரிமோட்ல ஒரு ஜாப் நீங்க ட்ரிகர் பண்ணணும்னா யூ கேன் சே தட் வி கேன் யூஸ் ட்ரிகர் பில்ஸ் வித் ரிமோட்லி ஃப்ரம் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க பண்ணலாம். தென் த அதர் ஆப்ஷன் வி யூஸ் வந்து பில்ட் பீரியாடிக்லி. நம்ம லைனக்ஸ்ல பார்த்தோம்ல, cron jobs பார்த்தோம்ல, லைக் cron jobs represent 5 stars, right? So based on that we can run எந்த டைம்ல இப்போ ரன் பண்ணோம், லைக் எவ்ரி லைக் 1 minute ரன் பண்ணோம்னா we can give every minute run பண்ணோம்னா லைக் we can give here. Otherwise every 5 minutes we can run, we can give 5. So we can trigger our jobs automatically like based on cron jobs வச்சுட்டு the basic idea like why Linux is so mandatory na basics like cron jobs na என்ன like அது எப்படி பண்ணோம் லைக் see spread evenly using h rather than 5. So it's saying something, right? So every time it could run நெக்ஸ்ட் ரன் would be at 3058 am. இப்போ நீங்க டைம் அதோட சர்வரோட டைம் பார்த்தீங்கன்னா லைக் நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரன் வந்து இந்த டைமுக்கு ரன் ஆகும்னு சொல்லி இட் மென்ஷன் இட். ஆல்சோ இந்த ஆப்ஷன் எதனால வந்ததுன்னா வி இன்ஸ்டால்ட் பிட் பக்கெட் பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணோம்ல. ஸோ ஃபார் தட் வி கெட் திஸ் ஆப்ஷன். The another option is GitHub book trigger for git SCM polling. What this option mean? Sometime நம்ம வந்து GitHub-ஓட நம்ம Jenkins லைக் we connected வச்சுக்கோங்களேன். Once we connected, in case of any changes happen, the build will trigger automatically. We'll see how it works. இப்போ நான் இங்க ட்ரிகர் பண்ணி லைக் சேவ் பண்ணிட்டேன். I'm just saving here. I didn't do anything. So I'm just copying the Jenkins-ஓட URL எடுத்துக்கிறேன். Then go to our repo. ரெப்போட செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா யூ குட் சி வெப்புக்ஸ்குள்ள போனீங்கன்னா யூ கேன் ஆட் வெப்புக்கோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஈவென்ட் ட்ரிவைன் சொல்லுவாங்க. எனி திங் தட் ஹேப்பன்ஸ், எதுனா ஒரு ஈவெண்ட்டோ ஒரு சேஞ்சஸோ நடந்தா பர்டிகுலர் ஆக்ஷன்ஸ் நடக்கும்னு சொல்லி நம்ம சொல்றோம். லைக் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கமிட்டோ இல்ல ஒரு புஷ்ஷோ இல்ல ஒரு சேஞ்சோ நடந்தா நீ எனக்காக என்னோட பில்ல ஆட்டோமேட்டிக்கா நீ ரன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம்.
So I'm just giving payload URL. Pathina, you have to give the Jenkins or URL. Then you have to give GitHub hyphen web hook. Okay, then you don't need to change anything. Just add webhook. Bye. It should take around post. Let we do that. Sorry, why it's not taking it. It should take, number secrets, we are just doing it. So I'm asking to send everything. Yeah, correct, right? Let me ask ChatGPT and Sullivan Papu. You don't want to waste time. Let it see what it says. Oh, so okay. Even ಇದು ಕೂಡ ಯಾರು So it's not throwing it right. Let it make you the full response. Response, but responsible. We'll see. If not, we'll continue next topic. Text URL, it should go. Let it come. Okay, let it come. Either month or next class, like I'll fix it. Like she see where what
error. Most of பார்த்தீங்கன்னா this is the format that we use to configure webbook. Webbook ஓட general like viewனா இப்போ anything that we are making changes to this particular branch இல்ல repoவோ நம்ம பண்றோம்னா the build should automatically trigger. So not sure why it's not like delivering message. ஏன் இது communicate ஆகல I didn't know. We'll see last time. So I'm just delivering another thing. Yeah. Okay. So I think maybe we have to change the content type. So I'm using JSON. இப்போ பார்த்தீங்கன்னா we could see right our delivery success. So it means it connected to our Jenkins. So இப்போ நான் இந்த particular repoல if I doing any changes எந்த ஃபைலா இருந்தாலும் if I doing a readme file if I doing some changes right before committing. So I'll refresh here. நம்ம பாத்தீங்கன்னா இப்ப till only 9 தான் இருக்கு லைக் டைம் பில்டு தான் இருக்கு if I commit here right I'm committing here so I'll see commits BCS right no I didn't add anything yeah update read me so commit update ஆயிடுச்சு if we see right there is another build it was triggered from GitHub book so any changes happen right any changes நம்ம repository add பண்ணாலும் we'll do it for lower region like whenever developers commit or push right அந்த time push பண்ணும்போது we'll do most probably நாங்க என்ன பண்ணுவோம்னா build trigger கொடுப்போம் then we'll do periodically like every time like இப்போ 10 டெவலப்பர் ஒரே டைம்ல ரன் பண்றாங்க வச்சுக்கோங்களேன் we'll have a issue right 10 டெவலப்பர் அட் டைம்ல சேம் கன்வீட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் கன்கரன்சியோட லிமிட் அதிகம் ஆகும்ல ஸோ வாட் வி யூஸ்வலி டூ ரைட் every night whatever the changes they pushes to push பண்றாங்கல்ல like to the branchesல like we took at to night 12 o'clock வச்சுக்கோங்களேன் 12 o'clock all the, whatever commit happen for entire day அந்த டேக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் ரன் ஆயிருக்கும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் like developer push the code to GitHub கொடுக்குறாங்களோ we used to use that build periodically and will trigger that particular pipeline இது நம்ம நார்மல் ஃப்ரீ ஸ்டைல் ஜாப் ஸோ பைப்லைன் வரும்போது I'll show you நம்ம இந்த ஃபோர்த் நைட் எப்படின்னா லைக் எவ்ரி நைட் பர்டிகுலர் டைம் வச்சுக்கோங்களேன் இப்போ 12:30 or 1 o'clock யூஸ் டு ரன் த ட்ரிகர் த ஸ்கிரிப்ட் ட்ரிகர் த பைப் லைனை ட்ரிகர் பண்ணும் எந்த சேஞ்சஸ் எல்லாம் வாட் எவர் சேஞ்சஸ் தட் ஹேப்பன் த்ரூ அவுட் த டே அந்த சேஞ்சஸ் வச்சுக்கிட்டு வி வில் ரன் த பைப் லைன் ஸோ திஸ் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் GitHub trigger without like it's kind of like we don't do a manual build trigger every time நம்ம manual பண்ணாம we can do it in a free like automatic whenever the code is pushes to GitHub அதுல நம்ம இது பண்ணிக்கலாம் then we'll see some one sample project நம்ம பார்ப்போம் what would be right in the freestyle we'll do one sample project ஓகே ஸோ இப்போ நம்ம கிட்ட ஜென்கின் சர்வர் இருக்கு ஆல்சோ வி ஹேவ் ஏ கோட் கிட்டப்ல வி ஹேவ் ஏ கோட் இப்ப இந்த ஜென்கின் சர்வர்ல என்னென்ன டூல்ஸ் நம்ம இப்ப இந்த ப்ராஜெக்ட் இருக்கு திஸ் ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஆன் மேவன் ஸோ வி குட் சி ஏ pom.xml and the output would be war file நம்மளுக்கு கிடைக்க போகுது ஓகேவா ஸோ அப்ப நம்ம கிட்ட மேவன் இருக்கு ஸோ வி நீட் டு இன்ஸ்டால் மேவன் ஜாவா வேணும் பட் டிஃபால்ட்டா ஜாவா ரன் ஆயிட்டு இருக்கு ஏன்னா ஜென்கின்ஸுக்கு வந்து ஜாவா அதுதான் பேஸ்னால ஜாவா இருக்கிறதுனால வி கேன் இக்னோர் தட் ஸோ ஒன் மோர் தட் இப்போ இது கிடைக்கிற ஆர்டிஃபெக்ட்ஸ் இருக்குல்ல லைக் ஆர்டிஃபெக்ட்ஸ் தான் நம்மளோட வார் ஃபைல் நம்மளுக்கு கிடைக்கும் கரெக்டா இந்த வார் ஃபைல நம்ம SSH பப்ளிஷர் பிளக்இன் ஒன்று இருக்கு நம்ம கிட்ட எப்படின்னா வாட் எவர் தட் ஜென்ரேட்ஸ் ஆர்டிஃபெக்ட் ஜென்ரேட் ஆகுதுல
அது எஸ்எஸ்ஹெச் மூலமா இன்னொரு சர்வர்ல நம்ம பண்ண போறோம். லைக் நம்ம எப்படி லினக்ஸ் கிளாஸ்ல பார்த்தோம்ல, ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் ட்ரிகர் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணோமோ, சேம் வே வி ஆர் ஜஸ்ட் காப்பி இங்க இருக்க நம்ம ஆர்டிஃபேக்ட்ஸ், நம்ம ஜென்கின்ஸ்ல இருக்க ஆர்டிஃபேக்ட இன்னொரு இன்னொரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போறோம். லைக் வாட் யூ கால், நம்ம இன்னொரு ஃபைல் டாம் கேட் இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ தென் ஹவ் வி மேக் them டு கம்யூனிகேட் அண்ட் டெப்ளாய் அவர் வார். நம்மளோட வார் ஃபைல எப்படி நம்ம வார் ஃபைல வச்சு அப்ப எப்படி பண்ணி நம்ம டெப்ளாய் பண்ண போறோம். லைக் ஜென்கின்ஸோட ஃப்ரீ ஸ்டைல் ஜாப் மூலமா வாட் இஸ் திஸ் யூஸ் ஆஃப் அந்த பப்ளிஷரோட லைக் பிளகினோட வேல்யூ தெரியும். லைக் ஃப்ரீ ஸ்டைலா நீங்க பண்ணும்போது எப்படி இன்னொரு ஜென்கின்ஸ் வேலையாவே இன்னொரு பிளேஸுக்கு நீங்க இன்னொரு ஆர்டிஃபேக்டா எப்படி புஷ் பண்ண போறீங்க. சில ப்ராஜெக்ட்ஸ்ல சில கம்பெனில பாத்தீங்கன்னா தே டோன்ட் ஹாவ் ஆர்டிஃபேக்டரிஸ் இருக்காது. லைக் நெக்ஸஸ், JFrog போல ஆர்டிஃபேக்டரிஸ் இருக்காது. ஸோ தே யூஸ் தர் ஓன் இன்டர்னல் சர்வர் as a artifactory. They will have some particular server இருக்கும். Whenever a artifact, a jar or Docker image is generated, right? அந்த இமேஜை இன்னொரு பர்டிகுலர் சர்வர் பிளேசஸ்ல தே ஆர் சேவிங் இட். லைக் தே கன்சிடர் தட் as an artifact. அந்த பிளேஸ்ல தே ஆர் சேவிங் ஃபார் அ ஃபர்தர் லைக் ஃபியூச்சர் யூஸ். இஃப் யூ ஹேவ் ஆர்டிஃபேக்ட்ஸ்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ அங்க நம்ம வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிட்டு we can keep our code safe, no issues will be occur. So இப்போ நம்ம இப்படி எஸ்ஹெச்ஹெச் வழியா லைக் ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் வழியா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பில்ட் பண்ண போறோம், தென் அந்த ப்ராஜெக்டை வச்சுக்கிட்டு எப்படி இன்னொரு டாம் கேட் சர்வர்ல நம்ம டெப்ளாய் பண்ண போறோம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ I'll create one more Tomcat server. Tomcat also just creating it. So I'll have T2 medium itself. Also same testing key கொடுக்கிறேன். Then I'll be selecting default 4. So எல்லா port enable இருக்கும். அதனால என்னோட default security group கொடுக்கிறேன். I'll go with 15 GB. Not required. So it's your issue. So I'm launching instance. Yeah, Tomcat run like I'll grab the IP. I'll edit. Use different key, right? I'm using this. So for Java, what you say? For Maven also, like sorry, for Tomcat also, the base thing is requirement pathina Java. So we are installing Java. I'm just taking this Java version in the I'm just installing here. Yeah, I'm installing ஏற்கனவே அது இருக்கிறதுனால I don't need that. I'm installing Java 1.8. So then I'll go to Tomcat. I'll go with Tomcat 9. tar file எடுத்துக்கிறேன். I'm copying the tar file. Then I'm getting duplicate. இந்த particular file நான் download பண்றேன். I could see right LL. Then I'm untarring this file. tar hyphen text vzf in the file. cut பண்ணிட்டேன்.
Then I'll go into that folder, cd bin folder குள்ள போறேன். I'll cll and so we need a startup script வேணும்ல. So we'll do startup. Wait. நீங்க it எல்எஸ்ஏ looks கொடுத்துக்கலாம். எல்எஸ் மட்டும் இல்ல இது கொடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ஸோட பில் ஃபோல்டர். Oh, instance of the build folder. Okay. Sorry. Okay. Thank you for noticing that. இப்போ அதே why I mean same folder. Yeah. Okay. Right. I started it. We'll grab the public IP. Public IP 44 something. 8080. Yeah. நம்மளோட லைக் சர்வர்ஸ் வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ இங்க நான் சொல்லியிருந்தேன்ல, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த கனெக்டர் போர்ட்னா யூ கேன் சிடி பேக் பண்ணீங்கன்னா யூ கேன் சி கான் ஃபைல் ரைட், CONF ஃபோல்டர் இருக்குல்ல. இஃப் யூ கோ தர், இஃப் யூ சி server.xml இருக்குல்ல, இஃப் யூ சி சர்வர், சாரி ஐ கேட் இட், எடிட் பண்ணல நான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா somewhere like HTTP connector போர்ட்னு இருக்கும். If you want to change the port for your wish, right? See connected port இருக்குல்ல. Oh, instead if you want to use a different port, 9000 இல்ல 9100 அதே போல port யூஸ் பண்ணணும். You can change this file. Then you will need to stop and start the service. It will affect. Okay, va? So we are good now. See also web apps la we don't have anything, right? Okay, we have this only, right? So we are good with Tomcat ஓட பொறுத்த வரைக்கும் we are good. So இப்போ ஜென்கின்ஸ்ல போய் நம்ம என்ன பண்றோம்னா we don't need to use any console here. நம்ம வந்து UI-லே பண்றோம். So before that we have to install a tool, right? Tool நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல. So we'll go to manage Jenkins. I'll go to tool. If you come here, right, it's taking something, right? If you come down somewhere, see Maven installation இருக்குல்ல, click there and give any name. I'll give Maven Omனு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். Also asking me to install automatically. நான் எதுவும் பண்ணல, நீயே இன்ஸ்டால் பண்ணிக்கோ சொல்லி I'm just giving it. Then I'm applying it. சேவ் பண்ணிடுறேன். Then I'll go to my job. என்னோட ஃப்ரீ ஸ்டைல் ஜாப்புக்கு நான் போறேன். Sorry. I'll go to my freestyle job. Then I'm configuring it. So இப்போ பண்ணோம் ரைட், நம்ம லைக் பில்ட் வித் ஸ்டெப்ஸ் பார்த்தோம்ல. இஃப் யூ கிவ் if you remove, like if you want to add much more step, right, either discard பண்ணிக்கோங்க or you want to add something na you can do that. இப்போ பாத்தீங்கன்னா invoke top level Maven targets, right? You just click that. Default நம்ம அங்க நேம் சேவ் பண்ணோம்ல, like we mentioning that
யூஸ் இட் பர்டிகுலர் வெர்ஷன் இந்த மேவன் பண்ணு என்ன கோல்ஸ் நம்ம பார்த்தோம்னா லைக் சைட் டிஃபால்ட் அண்ட் கிளீன் 3 கோல்ஸ் பார்த்தோம்ல நம்ம. ஸோ அதை நம்ம இங்க பண்ண போறோம். ஸோ ஐ வாண்டட் டு ரன் கிளீன். ஃபர்ஸ்ட் நான் கிளீன் பண்ணிக்க யூஸ் பண்றேன். லைக் வாட் எவர் த என்ன டைரக்ட் இருந்தாலும் கிளீன் பண்ணிக்கோ. தென் need to add one more step. Like package பண்ணோம்ல நம்ம. So we'll go and invoke top level. Then use the same one. Then package பண்ணிக்கோ சொல்லி நம்ம கொடுக்குற. Then I'm saving and apply it. So apply பண்ணிட்டா I just trigger a build now. If I go here and see our console output, right? See, அதோட என்னென்ன டிபெண்டன்சி ரெக்வயர்டோ ஸோ எவ்ரிதிங் இஸ் டவுன்லோட் பண்ணுது. தென் வி குட் சி இட் வில் டவுன்லோடிங் த டிபெண்டன்சி இயர். தென் இட் பில்டிங் வார், ரைட்? வார் ஃபைல இந்த ஒர்க் ஸ்பேஸ்ன்றதுல சாம்பிள் ஃப்ரீ ஸ்டைல்குள்ள டார்கெட்குள்ள அட்ரஸ் புக்ல இட் ஸ்டோர் தட் ஃபைல், ரைட்? இஃப் வி சி கோ டைரக்ட்லி டு அவர் 11, ரைட்? ஆர் சாம்பிள் ஃப்ரீ ஸ்டைல். 1 minute. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா we see it automatically check out the codes. git நம்ம gitல என்னென்ன கோட் இருந்ததோ whatever, right? So ignore application directly on server, so other things எல்லாம் இருந்ததுல. so it everything checked out to our local code and அங்க இருந்து நம்ம clean ஒன்னு இன்ஸ்டால் பண்ணோம். then we run package from that package-னால we got this artifact, right? ஆர்டிஃபேக்ட் வந்துருச்சு நம்மளுக்கு. லைக் டார்கெட்குள்ள நம்மளோட ஆர்டிஃபேக்ட் இருக்கு. இப்ப எப்படி இந்த ஆர்டிஃபேக்ட நம்ம இன்னொரு சர்வர்ல புஷ் பண்ண போறோம்? நம்ம எஸ்எஸ்ஹெச் வழியா நம்ம இதை காப்பி பண்ணி புஷ் பண்ணலாம். லைக் அது எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம்னா we have a plugin. like plugin will make your job so easy. so நம்ம டேஷ்போர்ட் போறோம். லைக் we will going to our plugins, manage Jenkins. இதுக்குள்ள you go to plugins, go to available plugins. plugin ஓட நேம் பாத்தீங்கன்னா SSH Publisher. publish over SSH இருக்குல்ல, you have to use this. இந்த plugin நம்ம யூஸ் பண்றோம். we install that plugin. ஸோ இது நம்ம லைக் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். லைக் ஒன் நம்ம பிளக்இன் இன்ஸ்டால் பண்றோம்னா அது அப்புறம் கான்ஃபிகர் பண்ணணும். லைக் இன் டூல்ஸ்ல ஆர் சிஸ்டம்ல we have to install like we have to configure that plugin. okay, so go to manage, go to system, so search for SSH. see SSH publish over SSH கொடுக்குது. what is this fast space path key na நீங்க you can see the path space for the private key, leave blank if not is encrypted. நம்ம லைக் லினக்ஸ் கிளாஸ்ல பார்த்தோம்ல எப்படி ஒரு கீ ஜென்ரேட் பண்ணுவோம். லைக் we use SSH keygen கொடுப்போம்ல. கீஜென் கொடுக்கும்போது இத இந்த இடத்துல நீ சேஞ்ச் பண்ணதா கேக்குது. ஆமா சொல்றோம். ஓவர் ரைட் கொடுத்தோன்னே இட் வில் ஆஸ்க் ஃபார் நேம், ரைட்? லைக் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த கீயை நீ என்கிரிப்ட் பண்றதுக்கு பாஸ்வேர்டு வேணுமான்னு கேட்கும். we usually say no, right? we just give blank and will go enter, right? in case of உங்களோட கீ வந்து ப்ரொடெக்டடா இருந்தா you have to give the password here. see, you can't see password but you have to type it and correctly type பண்ணி you have to get it. okay, then path of the key.
சப்போஸ் இன் கேஸ் நம்ம ஒரு ஃபைலோ இல்ல ஒரு பிளேஸ்ல இருந்து நம்ம பண்றோம்னா வி கேன் புட் இட் ஆர் கீ. அப்படி ரிக்வயர்ட் இல்லைன்னா வி கேன் யூஸ் அஸ் லைக் எஸ்எஸ்ஹெச் சர்வர். இந்த நேம் வந்து ஜஸ்ட் யுவர் பேசிக் திங். ஸோ இன் கேஸ் நீங்க வாட் யூ சே, இன் கேஸ் நீங்க எனிதிங் கொடுக்குறீங்க லைக் டாம் கேட் டெப்ளாய்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் டோன்ட் வாண்ட் பி இந்த நேமும் இந்த நேம் இங்க நம்ம டாம் கேட் கிரியேட் பண்ணும்போது இது ரெண்டு மேட்ச் ஆகணுன்றது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் நம்ம இந்த நேமால தெரிஞ்சுக்கிறோம். தென் ஹோஸ்ட் நேம், வாட் இஸ் ஹோஸ்ட் நேம்? ஐபி அட்ரஸ். எப்படி நம்ம எஸ்எஸ்ஹெச் கொடுக்கும்போது ஐபி அட்ரஸ் கொடுக்குறோமோ அந்த ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம் நம்ம இப்ப. இன்கேஸ் இப்ப இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரே விபிசிக்குள்ள இருக்குது, ஒரே கிளவுட்ல இருக்கிறதுனால வி கேன் யூஸ் எதர் பிரைவேட் ஆர் பப்ளிக். ஓகே, ரெண்டு ஐபி அட்ரஸ்ல எது வேணா கொடுக்கலாம். இன்கேஸ் இஃப் இன்னும் உங்களோட டாம்கேட் சர்வர் இன்னொரு சப்நெட்லயோ இல்ல இன்னொரு டிஃப்ரெண்ட் விபிசிலயோ இருந்தா அந்த டைம் யூ ஹவ் டு கிவ் யுவர் பப்ளிக் ஐபி. அதர்வைஸ் யூ கேன் யூஸ் யர் இன்கேஸ் ஒரே கிளவுட்ல இருந்தா லைக் ஒரே விபிசி அண்டர் ஒரே விபிசிக்குள்ள இருந்ததுன்னா யூ கேன் கிவ். ஐ ஷோ யூ வேர் டு see that விபிசி. இந்த விபிசிடி பாத்தீங்கன்னா 49 இருக்கா? ஸோ the other Jenkins servers also is in under the same VPC. So அதனால we can use private IP. So private IP யூஸ் பண்ணி we can send over SSH. In case of different VPC ல இருந்ததுன்னா you have to use பப்ளிக் ஐபி. ஓகே, பப்ளிக் ஐபி ஆர் பப்ளிக் ஐபி V4 DNS. நீங்க எப்ப எலாஸ்டிக் ஐபியோ இல்ல அதுக்கு ஒரு ஹோஸ்ட் நேம் செட் பண்ணிருந்தீங்களோ at the டைம் அது கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ now I'm taking private IP now. What is the username to log into that? நம்ம எப்பவுமே EC2 யூசர்ல பண்ணுவோம். என்ன ரிமோட் டைரக்டரியில நம்ம பப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ our remote directory would be நம்ம வெப் ஆப்ஸ்குள்ள தானே நம்மளோட வார் ஃபைல் இருந்தா இட் வில் ரன் ரைட். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் வெப் ஆப்ஸோட கொடுக்குறோம். தென் யூ டோன்ட் நோட் டு கிவ் எனிதிங். இங்க நம்மளோட கீ மட்டும் we have to give கீ. என்ன கீனா நம்ம லாகின் பண்றதுக்கு வி யூசிங் ஜென்கின்ஸ் டெஸ்டிங்னு ஒரு கீ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ வில் யூஸ் தட் பர்டிகுலர் கீ இட் செல். எப்படி பார்க்கணும்னா ஜஸ்ட் ஓப்பன் வித் நோட் பேட், காப்பி பண்ணிக்கோங்க. ஐம் கிவிங் திஸ் கீ. தென் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு யூ கேன் டூ இயர் இட் செல்ஃப். சி டெஸ்ட் கான்ஃபிகரேஷன் கொடுத்தா in a slice fail to change remote directory. Maybe it is under root nala. It don't have a permission to do that. So let it see. EC2 user nala it's not getting it. I'll exit here. So இது இந்த லொகேஷன்ல இருக்கிறதுனால it's not taking it. I'll stop first. I'll stop it. Okay. Watch you. Give me later. Shut down பண்ணிடுறேன். Then I'm coming back. Let's கொடுத்துட்டு see I'm coming back. I'm moving Apache Tomcat to OPT. Okay. CT OPT குள்ள இருக்கு. Okay. So I'm exiting from root. cd/opt ll. I'll make sure it's not running. It's not running. There is my script. Clear. cd Apache.
ரூட் டைரக்டரி போயிருக்கீங்க ஸ்லாஷ் பின். Why I'm getting like that? எல்எஸ் -L கமெண்ட் கொடுத்து என்ன யூசர் இருக்குன்னு பாருங்க. இல்ல நான் EC2 யூசர்ல தான் இருக்கேன். அதான் இப்போ சப்போஸ் அது ரூட் யூசரா இருந்துச்சுன்னா பெர்மிஷன் ரூட் யூசரா இருக்கும். ரைட். ch1 -r will be sudo. இல்லைனா we can remove and we can try to install freshly. Better that is. இல்ல அதுக்கு சிஹெச்ஓனே வந்துட்டு டாம் கேட் அந்த அப்பாச்சி டாம் கேட் அந்த ஃபோல்டருக்கே -r கொடுத்துருக்கோம். Jenkins, right? So, sorry, EC2 user. Yeah, இப்போ நம்மளால போக முடியுது. ஸ்டார்ட் அண்ட் சி. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் வந்து இட் கேன் ஹேண்டல். யா இட் ஓப்பன். நம்மளுக்கு PWD தான் இதோட இது வேணும். We took that. We'll see. I'm changing here. We'll test one more time. See, இப்போ பார்த்தீங்கன்னா we could see success. Before பார்த்தீங்கன்னா நம்ம root கொடுத்ததுனால we are giving EC2 hyphen user, right? So it's not able to do that. So அதனால we'll save it here. Then இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ we configure SSH. ஸோ இப்போ நம்மளோட ஜாப்ல we need to mention இங்க என்ன பண்ணணும். ஒன்ஸ் நான் ஆர்டிஃபெக்ட் பில்ட் பண்ணிட்ட அப்புறம் வாட் ஷுட் ஐ டூன்ட்டு நமக்கு சொல்லணும். ஸோ அப்போ என்ன சொல்றோம்னா go to configure. Go to configure. If you go downstairs, post build action. If you just click that, and இங்க பாத்தீங்கன்னா it will be like send build artifacts over SSH வழியா நீ சென்ட் பண்ணிக்கோ. ஸோ நம்ம அங்க நேம் கொடுத்தோம்ல லைக் Tomcat deploy கொடுத்தோம்ல லைக் லைக் டூல் கான்ஃபிகர் பண்ணும்போது we gave one name, right? ஸோ அந்த நேம் இங்க காட்டுது. எந்த சோர்ஸ் ஃபைல் பண்ண போறோம். ஸோ if I duplicate it, right? I'll duplicate. ஸோ என்ன பண்ண போறோம்னா ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள இருக்க டார்கெட்ன்ற ஃபோல்டரை நம்ம பண்ண போறோம். ஸோ we are going to do that. So I'm giving target slash என்ன நேம்ல அந்த ஆர்டிஃபெக்ட் ஜென்ரேட் ஆகும். we know already, right? It will be address book warnadana create ஆகும். so we'll be giving the what is remove prefix na like others like you can give the folder like others எல்லாம் காப்பி ஆகாது. only the particular thing மட்டும் காப்பியோ அதனால சொல்றோம். like remote directory நம்ம கொடுக்க தேவையில்ல. in case if you are doing in a different directory, இப்போ நம்ம ஏற்கனவே அங்க கான்ஃபிகர் பண்ணிட்டோம், right? We configured in tools like system sectionலயே taking நம்ம மேனேஜ் ஜென்கின்ஸ்ல போய் டூல்ஸ்குள்ள போனீங்கன்னா லைக் டூல்ஸ் இல்ல சிஸ்டம்குள்ள போனீங்கன்னா
சிஸ்டம்குள்ள போனீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வி கான்ஃபிகர் த பாத் ரைட். இன் கேஸ் ஆஃப் இந்த பாத் இல்லாம வேற எதுனா பாத் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் கிவ் த பாத். அதர்வைஸ் யூ கேன் கிவ் எம்டி நத்திங் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் அண்ட் அப்ளை. தென் நீங்க பில் ட்ரிகர் பண்ணுங்க. வில் see the magic. So we'll go to console and output. I'll check it. See success, job was success. Connecting from host, we provided private IP. So connecting with configuration, Tomcat deployed on the service குள்ள போகுது, transferred files, then it disconnected. இப்ப நம்மளோட Tomcat server குள்ள போனீங்கன்னா, yeah, still it's live. If I give LL, right, see நம்மளோட war file we have, right, address book 2.war file இருக்கா. Then if we see in our Tom deploy ஆயிடுச்சுன்னு we can see it, right, slash see ஒரு sample project வச்சுட்டு we took it. This is just a sample thing. It won't do anything. If you add anything also it won't do because database நம்ம கிட்ட இல்ல. Just ஒரு பர்பஸ்க்கு தான் இது. ஜஸ்ட் சாம்பிள் அப்ளிகேஷன், ஒரு பேஜ் இல்லாம லைக் ஹலோ வேர்ல்டு இல்லாம ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் புக் போல வி டுக் இட். சி இப்போ நம்ம எங்க பண்ணோம், வி டிட் ஃப்ரம் ஜென்கின் சர்வர். நம்மளோட ஜென்கின் சர்வர்ல நம்ம பண்ணோம். அண்ட் ஆர்டிஃபெக்ட் எல்லாம் நம்ம இங்க லைக் வார் ஃபைல் எங்க நம்ம கிரியேட் பண்ணோம், ஓவர் த எஸ்எஸ்ஹெச் வழியா, எஸ்எஸ்ஹெச் பப்ளிஷர் வழியா, ஒரு பிளகின் வழியா வி டிப்ளாய். We copied that artifact and put it into our Tomcat ஓட சர்வர்ஸ்ல நம்ம put பண்ணி like we installed it. நம்ம install பண்ணி we are using it. So our application is success now. ஓகேவா? லைக் இதுதான் I wanted to talk in freestyle jobsல. When we go to next, right, the next topic would be our pipeline jobs, right? Pipeline jobsல we have so much things to discuss. பேசிக்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு லைக் ஜஸ்ட் ஒரு தியரி மாதிரி ஐ ஜஸ்ட் கிவ் எ ஓவர் வியூ. அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் லைக் ரியல் இதே போல ஹேண்ட்ஸ் ஆன் வில் டூ ஃப்ரம் டுமாரோ. இப்போ நம்ம சாம்பிள் ஃப்ரீ ஸ்டைல் பார்த்தோம், லைக் இதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு டெப்ளாய் பண்ணோம். சிமிலர்லி லைக் ஜென்கின்ஸ் ஃபைல்ல வி குட் see it in a ஸ்டேஜ் வைஸா, லைக் ஒரு ஜாபை நம்ம வந்து பிரேக் பண்ணி ஒரு ஸ்டேஜா லைக் கிட் செக் அவுட் ஒரு ஸ்டேஜ் பண்ணலாம், டெஸ்ட் கேஸ் ரன் பண்றது ஒரு ஸ்டேஜ் கொடுக்கலாம், தென் பேக்கேஜ் பண்றதுக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுக்கலாம். ஒரு ஸ்டேஜா நம்ம we can go ஃபார்வர்டா. இப்போ பாத்தீங்கன்னா I'll give நியூ ஐட்டம். ஸோ பைப்லைனுக்கு I'll give test hyphen pipeline, giving okay. See, similar things are like we could see, right, general advanced project option like build triggers, git pull, whatever we see it in freestyle பாத்தீங்களா, அதே same things here, but rather that we have a called pipeline ஒன்னு இருக்கு. Like what is this pipeline? Pipeline பாத்தீங்கன்னா we can call it as ரெண்டு டிஃப்ரெண்டா காட்டலாம். imperative and declarative Jenkins சொல்லலாம். லைக் I'll show you image. Yeah. Scripted only. இருங்க I need that image. ஓகேவா? ஸோ ரெண்டு டைப்பா இருக்கு. டிக்ளரேட்டிவ் ஒன்னு இருக்கு, ஸ்கிரிப்டட் இருக்கு. ஸோ எது ஈஸின்னு பாத்தீங்கன்னா லைக் டிக்ளரேட்டிவ், பிகாஸ் டிக்ளரேட்டிவ் ஃபாலோஸ் ஏ YAML indentation, like it is more readable, ஈஸியா இருக்கும். What on scripted na you have to use it in a groovy language. So groovy scripts உங்களுக்கு தெரியணும்.
most of the companies they don't require Groovy to be known, but basics தெரிஞ்சா it's fine. Just read பண்ண அந்த கோடை read பண்ணும்போது if you are able to do that na, you can, it is well and good. So most of the companies பாத்தீங்கன்னா they will take it as a declarative. Declarative பண்ணும்போது like you could see right pipeline agents any stages build. So it is so easy readable இருக்கும், like ரொம்ப ஈஸியா அண்ட் மேனுவல் ரீடபிளா இருக்கும். in case scripted பாத்தீங்கன்னா it would be in a groovy scripts. I'll take sample. See, இது பாத்தீங்கன்னா like this is like a groovy language. So even I'm not familiar, like I'm not like well versed in groovy. I know basics how to read things, அவ்வளவுதான் தவிர even I don't know that. We still use டிக்ளரேட்டிவ் மோட் தான் யூஸ் பண்ணுவோம். பட் யூ நீட் டு நோ தட் இன் கேஸ் ஆஃப் இன்டர்வியூ ஆஸ்க் நீங்க என்ன டைப் ஆஃப் பைப்லைன் நீங்க கோட் பண்றீங்கன்னா யூ ஹவ் டு சே தட் வி ஆர் யூசிங் டிக்ளரேட்டிவ் வே. டிக்ளரேட்டிவ் வேல நாங்க எங்க ஜென்கின்ஸோட ஃபைல் இருக்கும். ஸோ யூ கேன் சே லைக் தட். ஆல்சோ இந்த ரெண்டு இதுவும் சொல்றாங்களா, தே ஃபாலோ ஏ கால் டிஎஸ்எல்ன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் டிஎஸ்எல் இன் த சென்ஸ்? டொமைன் ஸ்பெசிபிக் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. போத் டிக்ளரேட்டிவ் அண்ட் இம்ப்ளரேட்டிவ் இருக்குல்ல, ஜென்கின்ஸ் ஃபைல வந்து பேசிக்கா ஒரு நேம் வச்சு கூப்பிடணும்னா வி கால் இட் அஸ் ஏ டிஎஸ்எல் ஃபைல். டிஎஸ்எல் ஃபைல் இன் சென்ஸ் டொமைன், அந்த டொமைனுக்கு ஸ்பெசிபிக் லாங்குவேஜ் தான் டிஎஸ்எல் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல ரெண்டு டைப் நம்ம பார்த்தோம். இம்பரேட்டிவ் ஒன்னு இருக்கு, டிக்ளரேட்டிவ் இருக்கு. இம்பரேட்டிவ் பாத்தீங்கன்னா கோடிங், லைக் கோடிங் ரிட்டட், லைக் ஸ்கிரிப்ட், லைக் ஸ்கிரிப்டட். ஸ்கிரிப்டட்னா லைக் இட்ஸ் ரிட்டட் இன் groovy and we can write it in a fine grain. ரொம்ப like each and every step we can want to write it manually. Declarative na, it is so easy and we can use it declarative syntax generator. syntax generator வச்சுட்டு we can write it. கோட், ஒரு கோடு எழுதுறோமோ எது எழுதுறோமோ we can write it easily. If I'll see here, இங்க பாத்தீங்கன்னா pipeline syntax இருக்கு. Click that. In case if I want to declarative directive generator இருக்குல்ல, go that. ஸோ இப்போ என் கோடை நான் வந்து கிட்ல இருந்து நான் செக் அவுட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். See, I want to check out ஒரு இந்த இப்ப என்னோட GitHub URL கொடுக்குறேன். Yeah. So I'm giving my GitHub URL. இது என்னோட யூஆர்எல். மாஸ்டர்ல இருக்கு, கிரெடென்ஷியல் இல்ல. எனக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுனா we can use this our script in our நம்மளோட பைப்லைன்ல we can use it. So ஒரு டிக்ளரேட்டிவோட பைப்லைனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா, I'll take it VS Code. I don't want this, don't say full file. So if you want to like help on VS Code ல நீங்க பண்ணீங்கன்னா there is an extension that help you to like in case of any errors எதனா கொடுத்தீங்கன்னா it will help you. Just go to extension and type Jenkins and install any one of the extensions. I'll install this. Just to help பண்ணணும், like in case of we are writing something we were stuck, right? It will help us like easily identify where was the error ன்ட்டு நம்மளுக்கு help பண்ணும். So I'm just opening. Okay, install ஆயிடுச்சு. I'll do. இப்போ ஒரு நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன். I'll take a new, see, Chimera. Jenkins file. It asking to say somewhere, I'll save it. I'll save it in desktop itself.
get error, right? So basic ஓட syntax பாத்தீங்கன்னா like every declarative pipeline start with pipeline. So நீங்க இங்க பார்த்தா கூட we could see we can get a sample. See, you try a sample, right? Hello world. So you can take it here. See, pipeline கொடுத்து you have to open braces agent any. இது ஏன் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்றோம்னா இன்கேஸ் இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா we don't have another node. ஒரே ஒரு ஜென்கின்ஸ் சர்வர் தான் வச்சிருக்கோம். we never configured one more like ஸ்லேவை நம்ம கான்ஃபிகர் பண்ணல. we have only ஒரே ஒரு ஜென்கின் சர்வர் தான் இருக்கு. அதுதான் லைக் மெயின் சர்வர். ஸோ இன் கேஸ் ஆஃப் நீங்க இன்னொரு நோட் ஆட் பண்றீங்க ஸ்லேவோட ஆட் பண்ணும்போது இன் இந்த ஏஜென்ட் எடி பதில் அதோட லேபிள் சப்போஸ் இன்னொரு ஸ்லேவ் ஆட் பண்றேன். அந்த ஸ்லேவோட நேம் வந்து ஸ்லேவ் ஒன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்லேவ் ஒன்னு வைக்கிறேன்னா ஐ ஹாவ் டு யூஸ் தட் நேம். ஓகேவா? ஸ்லேவ் ஒன்னுட்டு அந்த நேமை நான் கால் பண்றேன். தென் ஸ்டேஜஸ் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கோ லைக் டிஃபால்ட்டா இந்த ஸ்டேஜஸ்க்குள்ள என்னென்ன ஸ்டேஜ் நம்ம ரன் பண்ண போறோமோ ஸோ வி ஆர் ஸ்பெசிஃபைங் தட். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னோட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லோ. இஃப் ஐ கிவ் ரைட் இஃப் ஐ வாண்டட் டு ஆட் அனதர் ஸ்டேஜ் ஐ கேன் ஹாவ் அனதர் ஸ்டேஜ். மேக் ஷூர் இன்டென்ட்டா வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இட் இஸ் ஈஸி டு ரீட் ஃபர்தர், அதனால சொல்றேன். ஸோ இயர் இங்க பாத்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் அனதர் ஸ்டேஜ் லைக் சும்மா பில்டு ஸ்டேஜ் நான் கொடுக்குறேன். எக்கோல திஸ் இஸ் பில்டு ஸ்டேஜ்ன்ட்டு நான் மென்ஷன் பண்றேன். இட் இஸ் நாட் அ ரியல் கோட், ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் would be ஸோ ஜஸ்ட் டெக்ஸ்ட்னு சும்மா ஸ்டேஜ் கொடுக்குறேன். நான் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ ஐ ஹாவ் மை ஜென்கின்ஸ் ஃபைல். ஸோ இப்போ நான் ஜென்கின்ஸ் ஃபைல் காப்பி பண்ணி ஐ எம் புட்டிங் ஹியர். சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எதனா எரர் இருந்ததுன்னா யூ கேன் ஃபைண்ட் இன்டென்டேஷன்ல எதனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா யூ கேன் ஃபைண்ட் ஹியர் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ ஐம் ஜஸ்ட் சேவிங் இட். Then I'll giving a bill now up now. There's some error. Ah, maybe indentation follow பண்ணிருக்க மாட்டேன் கரெக்டா. I'll ask him to skip fix that code for me. Maybe agent slave when we don't have agent slave, right? So that is the error. நம்ம எந்த ஏஜென்ட்டுமே கான்ஃபிகர் பண்ணல, ரைட்? ஸோ தட் இஸ் the error. Don't want to go there. Configure. So go there, agent, give any, save and apply. Bill now. See, in the stage success ஆயிடுச்சு. But we didn't see anything, right? Jenkinsனாவே will usually get blocks things இருக்கும்ல. By default, பிஃபோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் பைப்லைன் வியூன்னு ஒரு பிளக்இன் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிட்டு இருந்தது. பட் தே நவ் ஸ்டாப். பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த இதுவே இல்லை. லைக் இட் சோர்ஸ் ஒன்லி என்னென்ன என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்ட்டு அதுதான் காட்டுதே தவிர யூ டிடன்ட் see anything, ரைட்? ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் கோ டு டெஸ்ட் லைக் மெயின் ஜென்கின்ஸ்குள்ள போங்க. மேனேஜ் ஜென்கின்ஸ், go to plugins, go to available plugins,
பிஃபோர் லைக் ஒரு 3 or 6 months பிஃபோர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வியூன்னு இருக்குல்ல, இந்த டிஃபால்ட்டா இன்ஸ்டாலே இருக்கும். லைக் பட் இப்போ நவடேஸ்ல தே அன்செக், நாட் ஷூர் வாட் வாஸ் த ரீசன் தே ரிமூவ்டுன்னு தெரியல. யூ ஜஸ்ட் இன்ஸ்டால் திஸ் பிளகின் பைப்லைன் ஸ்டேஜ் வியூ கொடுத்தீங்கன்னா, யா இட் இன்ஸ்டால். I'll go back to my stage again. I'll go my pipeline போறேன். இப்போ I will see நம்மளோட பில் now like we could see stages, right? என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குட்டு we'll see, right? So இதே ப்ராஜெக்ட் இப்போ நம்ம டெப்ளாய் பண்ணோம், ரைட்? we created one code, right? ஃப்ரீ ஸ்டைல்ல அதே GitHub ப்ராஜெக்ட் வச்சுட்டு எப்படி நம்ம பைப்லைன் வழியா எப்படி டெப்ளாய் பண்ணலாம், ஆர் வி ஜஸ்ட் கிரியேட் a பேக்கேஜ் சிஐ பார்ட் மட்டும் வில் see tomorrow. ஓகேவா? so far நம்ம பார்த்தது you are fine, right? No issues, right? Hello? Yes, Hello? Yeah, Sorry? yes, bro. yes, we can wind up now. ஓகே. என்னன்னா லைக் நெக்ஸ்ட் நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ஒரே ஒரு doubt ஒண்ணு. சொல்லுங்க. அந்த பிட் பாக்கெட் பிளகின்ஸ் Your இன்ஸ்டால் voice. பண்ணீங்களா? அது காமிக்கல இந்த பிளகின்ஸ். பிட் பாக்கெட் புரியல. பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்களா? ஆமா. அது இதுல காமிக்கவே இல்லையே. அந்த இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு காமிக்கல. இன்ஸ்டால் பண்ண திங்ஸ் எனக்கு புரியல. நீங்க சப்போஸ் இன்ஸ்டால் பிளகின்ஸ் பண்றீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட வியூ நம்ம இங்க பாக்கும்போது தெரியும். மேனேஜ் ஜென்கின்ஸ்ல போய் பாக்கும்போது ஓகே பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களே. ஆ, அது பாத்தீங்கன்னாக்கா இப்போ நியூ ஐட்டம் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த பிளகின்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு வருமே. வருமே. ஏன் வராது? இதுன்னு காட்டுல லைக் ஐ கோ டு a new item, so I'm giving something relevant. ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா பைப்லைன் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இஃப் யூ புல்லிங் யுவர் ஜென்கின்ஸ் ஃபைல் ஃப்ரம் SCM சோர்ஸ் கோட், எதனா ஒரு சோர்ஸ் கோட் வழியா பண்றீங்கன்னா இங்க காட்டுறது பார்த்தீங்கன்னா மெரிகுரல் இஸ் பிட் பாக்கெட்டோட URL அதோட கிரெடென்ஷியலை நீங்க கொடுத்து யூ கேன் கெட் இட். இன் கேஸ் ஆஃப் இட் இஸ் கிட்னா யூ கேன் யூஸ் இயர் கிட், அந்த கிட்டோட URL நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? GitHubல டைரக்டா உங்களோட ஜென்கின்ஸ் ஃபைல் இருந்ததுன்னா யூ கேன் டூ தட். நம்ம ஒன் பை ஒன்னா லைக் வில் ஃபர்தர் போக Yes. போக நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஓகே ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. Okay. So try to practice. I think I didn't give time to practice this. Tomorrow we can meet it in the same time. Morning we'll meet our as usual time and we'll continue where we left. Okay, va? எஸ் ஓகே ஓகே. Okay. Any doubt after you can let me know. I'll stop recording. If you have any doubts, you can ask me. நோ வி கேன் வைண்ட் அப்.